வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நிஜமாவே உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. நம்ம சமையல் அறையில தினமும் பயன்படுத்துற ரொம்ப சாதாரணமான ஒரு பொருளை வச்சு நம்ம அழகையும் ஆரோக்கியத்தையும் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலாம் தான் பார்க்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வீட்ல இருக்கிற நெய் தான். என்னது நெய்யான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நெய்ய முகத்துல தடவுனா என்னென்ன மேஜிக் நடக்கும், அதை சாப்பிட்டா உடம்புக்குள்ள என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல முகத்தில் நெய் தடவலாமா? இந்த சந்தேகம் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். சாப்பாட்டுல ருசிக்காக சேர்க்கிற நெய்ய எப்படிங்க நேரா முகத்துல தடவுறது? அது பாதுகாப்பானதா? அதனால நிஜமாவே ரிசல்ட் கிடைக்குமா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். இதுக்கான ரொம்ப சிம்பிளான பதில் எஸ், தாராளமா தடவலாம். இதனால உங்க சருமத்துக்கு கிடைக்கிற நன்மைகள் ஏராளம். ரெண்டாவது, சரும பிரச்சனைகளுக்கு இது எப்படி ஒரு தீர்வா அமையுதுன்னு பாப்போம். நெய்யோட மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா? நம்ம சருமத்தோட ஈரப்பதத்தை அப்படியே லாக் பண்ணி தக்க வைக்கிறது தான். சருமம் வறண்டு போகாம இருந்தாலே முகம் எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான புது பொலிவோட இருக்கும். முகத்துக்கு தேவையான அந்த நீர்ச்சத்தை கொடுத்து இளமையா வச்சிருக்கிறதுல நெய் ஒரு பெரிய மேஜிக்கே பண்ணுதுன்னு சொல்லலாம். சரி, வேற என்னென்ன பிரச்சனைகளை இதை சால்வ் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா லிஸ்ட் ரொம்ப பெருசுங்க. குறிப்பா முக சுருக்கத்தை போக்கும், உதட்டுல இருக்கிற கருமையை நீக்கும், கண் கருவளையம், கரும்புள்ளிகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம சிலருக்கு வரக்கூடிய முக அலர்ஜிகளை கூட இது தடுக்குது. எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாம இவ்ளோ விஷயங்களை இந்த ஒரு சாதாரண நெய் செய்யுதுன்னா பாத்துக்கோங்களேன். மூணாவது விஷயம், பளபளக்கும் முகமும் அழகும். நெய்யை நீங்க தொடர்ந்து முகத்துல தடவிட்டு வரும்போது அது தோல் சம்பந்தமான பல பிரச்சனைகளை சரி செய்யறதோட உங்க முகத்துக்கு ஒரு நேச்சுரலான பளபளப்பான தோற்றத்தை கொடுக்கும். நான் சொல்றது ஏதோ மேலோட்டமான அழகு இல்லைங்க, உங்க சருமத்தை உள்ளிருந்தே சரி பண்ணி ஒரு ஹெல்தியான க்ளோவை கொடுக்கும். நாலாவது, மூட்டு வலிகளுக்கு நெய் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். இப்போ வெளி அழகுக்கு மட்டும் இல்லாம நெய்ய உணவா எடுத்துக்கிட்டா உடம்புக்குள்ள என்ன நடக்கும்னு தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம வீட்ல கதவோ இல்ல நம்ம ஓட்டுற சைக்கிள் செயினோ ரொம்ப இறுக்கமா டைட்டா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு 3 சொட்டு ஆயில் விட்டா உடனே ஸ்மூத் ஆகிடும், கரெக்டா? அதே லாஜிக் தாங்க நம்ம உடம்புக்கும். நெய் ஒரு சூப்பரான லூப்ரிகேண்ட் மாதிரி செயல்பட்டு நம்ம உடம்புல இருக்கிற ஜாயின்ஸ்ல ஏற்படுற வலிகள் எல்லாத்தையும் நீக்கி மூட்டுகளை நல்லா ஃப்ரீயா இயங்க வைக்குது. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உடம்பையும் பளபளன்னு வச்சுக்கவும் இது உதவுது. அஞ்சாவது, சித்த மருத்துவத்துல நெய்யோட பங்கு. இது ஏதோ நான் புதுசா சொல்ற விஷயம் கிடையாது. நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவத்திலேயே நெய்க்குன்னு ஒரு ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் நெய்யோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு அருமருந்தாவும் உணவாவும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. உடம்பு எப்பவும் ஆரோக்கியமா இருக்கணும்னா சித்த மருத்துவம் ஸ்ட்ராங்கா பரிந்துரைக்கிற ஒரு விஷயம் இந்த நெய் தான். இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த நெய்ய டெய்லி எவ்ளோ எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன். ஆமாங்க, அன்றாட உணவுல தினமும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு வந்தாலே போதும். உடம்புக்கும் சரி மூட்டுகளுக்கும் சரி அது கொடுக்கற பலன்கள் ரொம்பவே அதிகம். உடம்புக்கும் ஒரு நல்ல பளபளப்பு கிடைக்கும். இதுதான் நம்ம மூலக்கட்டுரையிலையும் ரொம்ப அழகா அழுத்தமா சொல்லியிருக்காங்க. அன்றாட உணவில் இதை பயன்படுத்தி வாருங்கள் மனிதர்களே. இது வெறும் வார்த்தை இல்லைங்க, நம்மளோட முழுமையான ஆரோக்கியத்துக்கான ஒரு அருமையான அழைப்பு. இயற்கை நமக்கு கொடுத்திருக்க இந்த ஒரு சிம்பிளான பொருளை தினமும் பயன்படுத்த வேண்டியது எவ்ளோ அவசியம்ங்கிறத இது ரொம்ப தெளிவா உணர்த்துது. சோ ஃபைனலா நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது ஒண்ணுதான். உங்களோட அன்றாட ஆரோக்கியத்துக்காக தினமும் சாப்பாட்டுல 1 டீஸ்பூன் நெய் சேர்க்க நீங்க தயாரா? உங்க முகத்தோட பொலிவுக்காக கொஞ்சமா முகத்துல தடவுறதுக்கோ, உங்க மூட்டுகளோட ஆரோக்கியத்துக்காக உணவோட 1 டீஸ்பூன் நெய்ய சேர்த்துக்கிறதுக்கோ இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சமையலறையில இருக்கிற இந்த அற்புதம் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த ஆரோக்கியமான பழக்கத்தை உடனே தொடங்குங்க.